Hi viewers, welcome to our channel EC2 Codes. நாம இன்னைக்கு நம்ம வீடியோவில் மேக்ஸில் எக்ஸசைஸ் 5.1 செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் வெதர் த கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்னு இருக்குது. நம்ம எப்போ சில பாயிண்ட்ஸை கொலினியர்னு சொல்லுவோன்னா அதனுடைய ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து ஜீரோவாக இருக்கும்போது தான். ஸோ நம்ம இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா இந்த பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி ரிசல்ட்டு ஜீரோ வருதான்னு பார்க்கணும். ஒருவேளை ரிசல்ட் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்ஸ் கொலினியர், இல்லைன்னா தே ஆர் நாட் கொலினியர். இதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம். ஸோ நம்ம ஒவ்வொன்றா இப்போ சால்வ் பண்ணுவோம். நான் போன வீடியோலேயே உங்கள்கிட்ட ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் எப்படி சுலபமாக கண்டுபிடிக்கிறதுங்கிற மெத்தடாக சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம அதையே தான் சேம் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம், 1/2 எழுதிட்டு இப்படி ஒரு கோடை போட்டுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா x1 y1 x2 y2 x3 y3 again x1 y1 அப்படின்னு போட்டு இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணிக்கிறேன், டைரெக்டாக அந்த பாயிண்ட்ஸை வந்து எழுதிக்கிறேன். -1/2 3 -5 6 -8 8 -1/2 3. ஃபஸ்ட் நம்ம எடுத்தது என்ன பண்ணால் டவுன்வர்ட் டைரக்ஷன்லேருந்து போகணும். ஸோ நான் இந்த ஆரோவையும் நம்ம போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 1/2 -1/2 × 6. நான் வந்து ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால அப்படியே இங்கே எழுதிக்கிறேன். ஓகே. -5 × 8 -40 அதையும் எழுதிக்கிறேன். -8 × 3 -24. இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஃபார்முலாவில் வர மைனஸை அப்படியே இங்கே போட்டுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி டவுன்வேர்டாக நம்ம கால்குலேட் பண்ணோமோ சேம் அதே அப்வேர்டாக நம்ம எழுதிக்கணும். இப்போது -5 × 3 -15 6 × 8 -48 8 × -2 நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்படியே எழுதிக்கிறேன். 8 × -1/2. ஓகே. இப்போ நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிற அந்த ஃப்ராக்ஷனை வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிவிடுவோம். இந்த 2 வந்து 6ல் பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் வரும். ஸோ நான் 3ன்னு போட்டுட்டேன். -3 பேலன்ஸ் இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்து எழுதிடணும். -40 -24 நடுவில் இருக்கிற மைனஸ் அப்படியே எழுதிட்டேன். அடுத்து -15 -48 சேம். இதை எப்படி சால்வ் பண்ணோம் அதே போல் 2 டேபிள்ஸில் 8 வந்து 4 டைம்ஸ். ஸோ நான் கேன்சல் பண்ணி 4 போட்டுட்டேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு -1 இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கணும், 4 × -1 -4 அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். இப்போ இது எழுதிட்டோமா. இப்போது உள்ளே இருக்கிற நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணிக்கணும், சால்வ் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே மைனஸில் இருக்குங்கிறத நீங்கள் தனியாக சைடில் எழுதிக்கோங்க. -40 -24 -3 அப்படின்னு. 4 3s are 7 4 2s are 6 67. எல்லா இடத்துலையுமே மைனஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், மைனஸ் அப்படியே நம்ம தூக்கி போட்டுக்கணும். -67 மைனஸ் இதுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸையும் நம்ம எழுதணும் இல்லையா. நான் இங்கே போட்டுக்கிறேன். -15 -48 -4. ஸோ இதை நான் ஆட் பண்ணிட்டு வந்தேன்னா 8 + 4 12 12 + 5 17 4 + 1 5 5 + 1 6. இங்கே இருக்கிற எல்லா மைனஸையும் நான் தூக்கி இங்கே போட்டுக்கிறேன். ஓகே. எல்லா நம்பருக்கு முன்னாடி இருக்கிற சைன் மைனஸாக இருக்கிறனால தான் நான் மைனஸ் போடுறேன். நீங்கள் இப்போது ஏதோ ஒன்று ப்ளஸ்ஸாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா பெரிய நம்பருடைய சைன் என்னவோ அதை தான் தூக்கி போடணும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இந்த ப்ராக்கெட்குள்ளேயே -67 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இதையும் நம்ம சால்வ் பண்ணி தனித்தனியாக எழுதிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா இந்த மைனஸும் என்னவாயிரும், மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும். ஸோ -67 -× +67 அப்படின்னு வந்து இப்போ +67 -67 என்னவாயிரும், கேன்சல் ஆயிரும். விச் மீன்ஸ் 0ன்னு அர்த்தம். அப்போ 1/2 × 0 = 0. இப்போ நம்மளுக்கு என்ன ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் = 0. ஹென்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கடைசியில் எழுதணும் the given points are collinear. இந்த மாதிரி தான் இந்த சம்லேயே இருக்கிற செகண்ட் பாயிண்ட்டையும் நீங்கள் சால்வ் பண்ணணும். நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.